இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்துருக்குது. என்ன கட்சி தெரியுமா? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்தைய அவருடைய மாநாடு நடத்துறாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களோட திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச கஷ்டம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மூதாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுமா? நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சி கொண்டு பிறகு பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 4/1 வாக்குறுதி தான் நிறைவேற்றிட்டாங்க. எஞ்சிய வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.